வாங்க, 1 word 1 minute. இந்த தனியா இருக்கிறது அப்படின்றது ஒரு ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா சில பேர் தனியா இருந்தா சோகமாயிடுவாங்க, சில பேர் தனியா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. ஸோ இந்த தனியா இருக்கும்போது சோகமாகிறது இருக்குல்ல, அது வந்து லோன்லினஸ். அது உண்மையிலேயே ஒரு வருந்த தகுந்த தனிமை. ஆனா இந்த சந்தோஷமா தனிமையை அனுபவிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்ப என்ன தனியா விட்டா போதும் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு, அது அவங்களுக்கு பிளசண்டாவும் இருக்கும். அந்த மனநிலை, அதுக்கு ஒரு ஆங்கில சொல் இருக்கானா? இருக்கு. அதான் சாலிட்யூட். சாலிட்யூட்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, பீயிங் அலோன் அண்ட் ஃபீலிங் இட் பிளசன்ட். அதை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் டூயிங் ஆக்டிவ் சோஷியல் சர்வீஸ், வெங்கடேஷ் chose solitude as his companion. ரொம்ப நாள் இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணி நிறைய பேரோட பழகி ஒரு ஆக்டிவான லைஃப்ல இருந்த பிறகு வெங்கடேஷ் தனிமையை தன்னுடைய துணையாக ஆக்கிக்கொள்ள விரும்பினார் அப்படின்றதான் இதனுடைய பொருள். அடுத்த சொல்லில் சந்திப்போம்.